வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு காசிப்பி கோவா காணொலியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சவுத் கோவாவில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டான ஹார்வெலம் ஃபால்ஸ் அண்ட் ஹார்வெலம் கேவ்ஸ்ன்னு சொல்கிற இடத்துல தான் மக்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போய் ஃபால்ஸ் பார்ப்போம். ரொம்ப ட்ரெக்கிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் போய் பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் பார்ப்போம். ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்து கேவ் போய் பார்ப்போம். வாங்க இங்கே அந்த காணொலிக்குள்ளே போகலாம். இப்படி தான் வழி ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஃபால்ஸு, தண்ணி செம்ம ஃபோர்ஸாக கொட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த ஃபால்ஸில் நீங்கள் குளிக்கலாம் முடியாது மக்களே, அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். இது வெறும் நீங்கள் இந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். நான் இங்கே கீழே போய் காமிக்கிறேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். இங்கேருந்து தெரியுது பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்டை போய் நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, வேடி பார்க்கறது அதான் பண்ண முடியுமே தவிர இங்கே நீங்கள் குளிக்க முடியாது. ஆனால் தண்ணி செம்ம ஃபோர்ஸ். நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்ததை விட தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வருது. கிட்ட போய் பார்ப்போம் நம்ம. தண்ணி அந்த சாரல் இங்கே வரைக்கும் அடிக்குது. மழை இப்போ தொடர்ந்து பேஞ்சிட்ருக்கவே பயங்கர ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக வருது. ஆக்சுவலி இங்கே நடுவில் ஒரு மேடு மாதிரி இருக்கும், அங்கே போய் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு யூடியூப் வீடியோஸில் பார்த்தா அதெல்லாம் தண்ணி கம்மியாக வர டைம் போல். நான் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போகுது, எல்லா குப்பை கூலம் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு தண்ணி போகுது பயங்கரமாக. ஸோ 2-3 வியூ பாயிண்ட் ஏரியா மாதிரி இருக்குது. இப்போ ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட். அப்புறம் அங்கே அது ஒரு வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ கோவில் மாதிரி இங்கே ஏதோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த கோவில் என்னன்னு போய் பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ கீழே இருக்க வியூ பாயிண்ட்டாண்ட நம்ம போய் கீழே இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம்.
அந்த ஹார்வெலம் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ஹார்வெலம் கேவ்ஸ்ன்னு இருக்குது மக்களே. ஹார்வெலம் கேவ்ஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8:30 to 5:30 போட்டிருக்கான். ஆனால் இது வந்து அப்படியே ஓப்பன் ஏரியாவில் இருக்கவே வந்து இதுக்கு என்ன டைமிங்ஸ் ஸ்க்ரீன் போட்டால் மறைக்க முடியும். இது நம்ம இப்போ மகாபலிபுரம் அப்புறம் நிறைய குடைவரை கோவில்கள் வந்து நம்ம போயிருக்கோம். நம்ம சேனல்லே வந்து காணொலிகள் நிறைய போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு குடைவரை கோயில் மாதிரி தான் தெரியுது. குடைவரை கோயில்னால் என்னென்ட்டு நான் திரும்பியும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு மலை குன்று இருக்கா, அது உள்ளே குடைஞ்சி கட்டப்படுற கோவில்கள் வந்து குடைவரை கோவில்கள்னுவாங்க. ஸோ இங்கே பற்றி நான் வழக்கம் போல் சொல்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டீஸ் இது வச்சுருப்பாங்க. அங்கே நின்று படிச்சிங்கன்னா இதை பற்றின வரலாறு என்னென்று எல்லாமே நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை நான் அப்படியே ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. நான் நின்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் உங்களுக்கு அந்த கேவ்குள்ளெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சுற்றி காண்பிக்கிறேன். இந்த ஹார்வெலம் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மக்களே. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ராக்கெட் இந்த இது கேவும் அந்த ஃபால்ஸை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தண்ணி அதிகமாக இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு நடுவில் இருக்க அந்த இது மணல் மேடு வந்து மறைஞ்சிருச்சு. அதனால் நம்ம நடுவில் போய் நிற்க முடியல. ஆனால் நிறைய யூடியூப் காணொலிகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஹார்வெலம் ஃபால்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியும். ஆனால் இந்த கேவும் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு அழகான இடத்துலேருந்து மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.